நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்று விவகாரம் தொடர்பான வழக்கு வாபஸ் அடைந்துள்ளது. வழக்கை திரும்பப் பெற பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்சார் போர்டு மறு ஆய்வுக் குழுவை அணுகியதால் வழக்கை வாபஸ் பெற்றது பட தயாரிப்பு நிறுவனம். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்று விவகாரம் தொடர்பான வழக்கு வாபஸ் பெற்றுள்ளது. வழக்கை திரும்பப் பெற பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் விஜய் நடிப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தனி நீதிபதியிடமிருந்து திரும்பப் பெறுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு மனுவை திரும்பப் பெற அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் விஜயின் கடைசி திரைப்படம் என கூறி ஜனநாயகன் திரைப்படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி திரைப்படம் வெளியாகும் என படக்குழுவின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்படாததை எதிர்த்தும் மறு தணிக்கைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா கடந்த ஜனவரி 9ஆம் தேதி படத்தை சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என தணிக்கை குழுவிற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது. மேலும் வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதிக்கு இறுதி விசாரணைக்காக தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இறுதி விசாரணை அனைத்து முடிந்து கடந்த ஜனவரி 27ஆம் தேதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்வதாகவும் பதில் மனு தாக்கல் செய்ய தணிக்கை வாரியத்திற்கு போதுமான கால அவகாசம் வழங்கி இந்த வழக்கில் உரிய உத்தரவுகளை மீண்டும் தனி நீதிபதியை பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்து வழக்கை மீண்டும் தனி நீதிபதிக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் படத்தினுடைய மறு தணிக்கைக்கு ஏற்கனவே தணிக்கை வாரியம் பரிந்துரை செய்த நிலையில் படத்தை மறு தணிக்கை செய்வதற்கான நடவடிக்கைகளை பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மேற்கொண்டு வந்தது. இதனையடுத்து மறு தணிக்கை தொடர்பான அந்த விவகாரம் தொடர்பாக தணிக்கை வாரியத்திலே முறையீடு செய்யலாம் என நினைத்த பட தயாரிப்பு நிறுவனம் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறுவதாக கூறி மனு தாக்கல் செய்தது. இது தொடர்பான மனுவை நேற்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நேற்று மாலை தாக்கல் செய்தது. இதனையடுத்து இந்த வழக்கு அதாவது இந்த தொடர்ந்து தணிக்கை சான்றிதழ் தொடர்பாக தனி நீதிபதியம் உள்ள அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என கோரி அந்த மனுவில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி PT ஆஷா முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி PT ஆஷா தொடர்ந்து படத்தின் மறு தணிக்கை அல்லது தணிக்கை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறுவதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் படம் தொடர்பான இந்த விவகாரத்தில் பட தயாரிப்பு தொடர்ந்த வழக்கையும் முடித்து வைத்து நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.